ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உமா கார்டன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சக்கரவள்ளி கிழங்கோட ஒரு செடி. 12க்கு 12 சைஸ் தொட்டியில் நட்டு வச்சு 3 மாதம் ஆகுது. கம்போஸ்ட் பில்லில் சின்னதாக ஒரு கிழங்கு முளைச்சி வந்தது. அதை எடுத்து இந்த தொட்டியில் நட்டு வச்சேன். தன்னு வளர்ந்து இலைகள் எல்லாம் பழுக்க தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து பூக்களே எடுக்கலை. பூக்கள் எடுத்த பிறகு தான் கிழங்குகள் கிடைக்கும்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனால் இலைகள் எல்லாம் பழுக்க தொடங்கிட்டாங்க. இது பொங்கலுக்காக இதிலேருந்து கிழங்குகளை ஹார்வெஸ்ட் பண்ணி சூரியனுக்கு படைக்கலான்னு இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டெம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்ணை கீழே கொட்டி பார்க்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு பொதுவாக 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே கிழங்குகள் பிடிச்சிரும். இது 4 மாத பயிர்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு முறை தான் என்னுடைய டெரஸ் கார்டனில் நான் வளர்த்துருக்கேன். கொஞ்சம் காய்கள் தான் கிடச்சிது. அதுலேருந்து இந்த ஒரு கிழங்கு தான், சின்ன கிழங்கு தான் எடுத்து வச்சு இந்த தொட்டி நான் வளர்த்து வந்தேன். இப்போது பூக்கலை, ஆனால் இலைகள் எல்லாம் பழுக்க தொடங்கிட்டாங்க. 4 மாத காலமும் முடிந்தது. அதனால தான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா கிழங்குகள் மறுபடியும் வந்து முளைக்க தொடங்கிடும். இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கிழங்குகள் பிடிச்சிருக்குன்னு. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்டெம் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை கொட்டி பார்க்கலாம். நிறைய கிழங்குகள் இருக்கும் போல தெரியுது. உள்ள கொட்டி பார்த்தோம். கிழங்குகள் ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குங்க. இப்போ பாருங்க, இந்த எறும்புகளெல்லாம் வந்து சாப்பிட தொடங்கிட்டாங்க. கிழங்கு நல்ல பெரியதாகவே கிடச்சிருக்கு. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து உரங்கள் கொடுக்கணுன்றதே இல்லை. எல்லா செடிகளுக்கும் நம்ம எப்படி பராமரிப்பு கொடுப்போமோ அதே அளவு கொடுத்தாலே போதுமானது. செலவே இல்லாத பயிர்னு சொல்லலாம். நான் வந்து பெரிய தொட்டியில் வச்சுருந்தேன்னா நிறைய கிடச்சிருக்கேன் எனக்கு. இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு கிழங்கு எடுத்து வச்சாலே போதும். அப்படி இல்லைன்னா இவ்வளோ ஒரு ஸ்டெம் இருந்தால் போதும். சின்னதாக மண்ணில் ஊனி வச்சிட்டா போதும். எந்த பராமரிப்பும் இல்லை. 3 மாதத்துலேயே நம்ம ஆர்கானிக்காக கிழங்குகளை நம்ம வீட்டிலேருந்தே ஹார்வெஸ்ட் பண்ணலாங்க. பாருங்கள், ஒரு சின்ன தொட்டியில் இவ்வளோ கிழங்குகள் கிடச்சிருக்கு. பெரிய தொட்டியில் போட்டிருந்தோம்னா இன்னும் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ செடி திரும்பவும் நடணும்னா கிழங்குகள் வாங்கிட்டு வந்து நடணுன்றதே இல்லை. இங்கே பாருங்கள், இதில் முளைச்சி வந்திருக்கு. இது அப்படியே மண்ணில் ஊனி வச்சா போதும். ஒரு 3 மாதம் கழித்து நமக்கு ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுவாங்க. இந்த ஒரு சின்ன ஒரு கிழங்குல முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே நான் தொட்டியில் நட்டு வைக்கிறேன். ஒரு 4 மாதம் கழித்து எனக்கு திரும்பவும் கிழங்குகள் கிடைப்பாங்க. வச்சுட்டு மண்ணில் இப்படி ஊனி வச்சா போதும். தழுத்தழுத்தன்னு வளர்ந்துருவாங்க. ரொம்ப சிம்பிள். எல்லாருமே இந்த சக்கரவள்ளி கிழங்கை தொட்டியில் ஈஸியாகவே வளர்த்து எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங். எந்தவித பராமரிப்புமே இல்லாமல் இந்த அளவுக்கு கிழங்குகள் கிடச்சிருக்கு எனக்கு. சிம்பிளான ஒரு பராமரிப்பு தான் கொடுத்தேன். இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு இந்த தொட்டியிலேருந்து. இது இல்லாமல் ஒரு தொட்டியில் மட்டும் இல்லை, இன்னொரு சாக்கு பையிலும் ஒரு செடி, தப்பு செடியை தானாக முளைச்சி வந்தாங்க. அவங்கள அப்படியே விட்டுட்டேன் நான். இப்போ தான் பூக்க தொடங்கியிருக்காங்க. இன்னும் 1 மாதம் கழித்து ஹார்வெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு நிறைய கிழங்குகள் கிடைப்பாங்க.
மாடியில் டெரஸ் கார்டனில் செடி வளர்க்குற நண்பர்கள் எல்லாம் ஸ்வீட் பொட்டேட்டோ செடி வளர்த்து நம்மளுடைய சூரிய பொங்கலுக்கு ஆர்கானிக்கான இந்த போல் கிழங்குகள் எடுக்கணும் அப்படின்னா செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் நம்ம ஒரு சின்ன ஒரு கிழங்கை நம்ம மண்ணில் ஊனி வச்சா போதும், தைப்பொங்கலுக்கு இந்த அளவுக்கு நமக்கு ஹார்வெஸ்ட் கிடச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் கழித்து இதில் இருக்கக்கூடிய கிழங்குகளை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது வீடியோ போடுறேன். ஹாப்பி கார்டனிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.